எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த மாமரத்து கன்றுகளை தான் பார்க்க போறோம். இது எல்லாமே இப்போ சேல்ஸுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட காட்டினேன். இது எல்லாமே நான் பதியம் போடுறேன் கொட்டைங்களை, தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மையாலுமே இந்த மரம் மரத்தோட பேர் எனக்கு தெரியலைங்க, என்ன மரம்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய சைஸு காய் காய்க்குது. காய் பச்சை காய் சாப்பிட்றதுக்கே வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பழமும் நல்லா டேஸ்டான பழமாகுது. கொஞ்சம் பழமானதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் நார்காய் மாதிரி வருது, சரிங்களா? ஆனால் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காய் தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது இல்லைங்களா மாமரம், அந்த மரத்தோடைய கொட்டைங்களை தான் போட்டு முளைக்க வச்சேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மரத்தோடைய செடிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை ஆர்டர் பண்ணிக்கங்க. ஒரு செடி 200 ரூபான்னு சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ப்ளஸ் ஷிப்பிங் வரும், சரிங்களா? உங்கள் ஊருங்களுக்கு தகுந்தபடி ஷிப்பிங் வரும். அதனால் தேவைப்படுறீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த செடிகள் பொங்கல் கழித்து நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சி வைக்கிறேன். அது வரைக்கும் யார் யாருக்கு தேவையோ அவங்க எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் பொங்கல் கழித்து நான் உங்களுக்கு உங்கள் வீட்டுங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், சரிங்களா? இந்த மரத்தில் காய் வரத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் காய் காய்க்க ஆரம்பிக்கும்.